கோயில் இல்லாத இடத்துல மனிதர்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? திருக்கோவில் அப்படின்னு உடனே உங்க மனசுல வர்றது ஈர்ப்பு எப்படி இருக்கு? திருக்கோவில்னாலே நமக்கு பக்தி தான், இறையருள் தான். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் இருக்குதுன்னு அர்த்தம். கோயிலுக்கு போகணுன்ற எண்ணமும் சூழ்நிலையும் தேக ஆரோக்கியமும் அந்த இடம் நமக்கு அருகாமையில இருக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கான நல்ல சைன். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க திரும்பினாலும் கோவில் தான். ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு பிளஸ்டு, அது மிகப்பெரிய வாய்ப்பு, தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. உலகின் சொத்து தமிழகம், கோவில்கள் இருக்கிறதுனால. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம முன்னோர்கள் கொடுத்ததை நம்ம ஆமா பராமரிச்சோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் நம்ம தேசத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியா இருக்கும். நீங்க பார்த்து வியந்த திருக்கோவில்னா எந்த திருக்கோவில் சொல்லுவீங்க? இங்கேருந்து ஒரு விழுப்புரத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து சிவபெருமான் வந்து பசுக்களுக்கு கொம்பு கொடுத்தாருன்னு இருக்கு. நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்திறப்ப அங்க கோவில் போய் தரிசனம் பார்த்தோம், அப்ப தெரிஞ்சது. இப்ப ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நம்ம பாக்குறோம்னா சிவபெருமான் வந்து பசுக்களுக்கு கொம்பு கொடுத்தாருன்ற கோவில் தமிழர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. அது வந்து நம்ம பாரம்பரியத்தை பறைசாற்றும் கோவில் அல்லவா? ஸோ கோமாதாவை வழிபடுறோம். ஸோ அதுதான் இப்ப நம்மளுடைய நோக்கம் வந்து பால பக்த மண்டலிக்கு பாரம்பரிய விஷயங்களை கொண்டு சேர்க்கணுன்றதுக்கான இதுதான் முதல் படி. அப்ப அந்த கோயில்களை கொண்டு போய் இப்படி நம்ம பண்ணிருக்காங்க. இது வந்து கல்வெட்டிலே இருக்கு. இதே பிரிங்கி முனிவர் தான் அங்கேயே வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.